ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாடு செய்கிற அரிசி வந்து ஊற வச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து சாப்பரில் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதில் வந்து போட்டிருக்கேன். 2 வரமிளகாயை சின்ன சின்னதாக கிள்ளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவையும் சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கிண்டிகிட்டே இருந்தோம்னா மாவு வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாக வந்துடும். இதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா நம்ம இந்த பிடி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து அருமையாக ரெடி ஆயிரும். ஸோ வந்து ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.